வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா மீட்பு. மன்னாரில் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா பொதிகளை இன்று அதிகாலை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். மன்னாரில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நடுக்குடா கடற்கரைக்கு அண்மித்த 30வது காற்றாலை கோபுரத்துக்கு அருகே காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இந்த கேரள கஞ்சா பொதிகள் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துமிந்த திசாநாயக்கவுக்கு தொடர்ந்து விளக்கமறியல். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூலை 15ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று அவர் கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு ஹவ்லோக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி மே மாதம் 20ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 2 பெண்களும் ஆணொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டார். கடலில் சிக்கிய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடற்படை. சீரற்ற வானிலை காரணமாக மீன்பிடி படகொன்று காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடலில் சிக்கிய இந்திய மீனவர்கள் 4 வரை இலங்கை கடற்படை வெற்றிகரமாக ஒருங்கிணைந்த கடல் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு மீட்டது. இந்தியாவின் மீன்பிடி படகொன்று எந்தவொரு தொடர்புமின்றி காணாமல் போயுள்ளதாக மும்பையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் இலங்கையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளது. இதற்கமைய கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சிலாபத்திற்கு அப்பால் மேற்கு கடலில் இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகு செயலிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 4 இந்திய மீனவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதோடு இவர்கள் இந்தியாவின் மினிகோய் தீவை சேர்ந்தவர்கள் என்று கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்கள் 4 திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு வைத்திய பரிசோதனைகளுக்கு பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வத்தலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம். தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆணைக்குழுவின் சேவைகள் இன்று திங்கட்கிழமை முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வாக்காளர் பதிவு தகவல்களை சரிபார்த்தல், இணையவழி பதிவு, வாக்காளர் அறிக்கைகளை பெறுதல் மற்றும் ஏனைய மாவட்டங்களுடனான அனைத்து இணையவழி சேவைகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிருக்கு போராடிய நபர் யாழ் வைத்தியசாலையின் ஈவிரக்கமற்ற செயல். யாழ் வடமராட்சி கிழக்கு பொது சந்தையில் திடீரென மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை கொண்டு செல்வதற்கு மருதங்கேணி வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி உதவி மறுக்கப்பட்டதாக நபர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைந்திருக்கின்ற பொது சந்தையில் காய்கறிகளை வாங்குவதற்காக நபர் ஒருவர் இன்று காலை வருகை தந்துள்ளார். காய்கறிகளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென அவருக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மயங்கி கீழே விழுந்த நபருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தோடியது. இந்நிலையில் சந்தையில் இருந்த பொதுமகன் ஒருவர் உடனடியாக அருகில் உள்ள மருதங்கேணி வைத்தியசாலைக்கு சென்று சம்பவத்தை எடுத்து கூறியதுடன் நோயாளர் காவு வண்டியையும் உதவிக்கு அழைத்துள்ளார். மருதங்கேணி வைத்தியசாலையில் காணப்பட்ட நோயாளர் காவு வண்டி சாரதியிடம் விடயத்தை தெரியப்படுத்திய வேளை நோயாளர் காவு வண்டியை விட முடியாது என்றும் வைத்தியர் தூங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். எனினும் வைத்தியரை ஒருமுறை கேட்டு சொல்வதாக தெரிவித்தார். இந்நிலையில் உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றுவதற்காக 1990 இலக்கத்திற்கு அழைத்து நோயாளர் காவு வண்டியை வரவழைத்ததாகவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மக்கள் மருத்துவ தேவைகளை பெறுவதில் மருதங்கேணி வைத்தியசாலையில் தொடர்ந்து சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் உயிருக்கு போராடிய நபரை நோயாளர் காவு வண்டி இருந்தும் அதனை கொடுத்து உதவாத மருத்துவமனை எதற்கு என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.